ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரங்கள். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற எங்கள் ஆண்டவரே, இதோ இந்த நாளை எங்களுக்கு புதிதாய் நீர் காண செய்து கிருபையாய் நீர் கூட்டி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னமும் நீங்காத மகிமையும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளையும் இவருடைய குடும்பங்களையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று அடிமை ஜெபிக்கிறேன் ஐயா. இப்பொழுதும் அப்பா நீர் பேசும் ஆண்டவரே, உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் இந்த சமுதாயத்திலும் ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறவர்கள் மத்தியிலே உம்மை பிரதிபலிக்கிற பிம்பங்களாக காணப்பட தேவ ஆவியானவர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீர் மகிமைப்படத்தக்கதாக தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகத்துவமான கிரியைகளை நீர் செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு புதிய நாளை ஆண்டவர் கிருபையாக நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10 இப்படியாய் சொல்கிறது. ஏசாயா 41 அதிகாரம் 10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி, அப்போ சகாயம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இன்றைக்கு இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் யாராயிருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையின் தேவையின் நடுவிலே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். உங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி. இன்றைக்கு தேவையின் நடுவிலே ஆண்டுடைய சமூகத்தை தேடி ஆண்டுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் சகாயம் பண்ணுகிறவரா. எந்தெந்த காரியத்திலே உங்களுக்கு உதவிகள் தேவையோ, அது யாரிடத்திலிருந்து வர வேண்டுமோ அதை கர்த்தர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். இங்கே சகாயர் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்ப்போமானால் உதவி செய்ய ஆட்களற்ற சூழ்நிலையிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் 22 அதிகாரம் 11 இப்படியாய் சொல்லுகிறார். சங்கீதம் 22:11, என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை என்று சொல்லி. உதவி செய்வதற்கு யாருமற்ற சூழ்நிலையிலே கெபிகளிலும் வனாந்தரத்திலும் ஓடி ஒளிந்து கொண்டிருந்த தாவீதுதான் ஆண்டவரை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறார், என்னை விட்டு நீர் என்ன பண்ணாதையும் தூரமாகாதையும், ஏனென்றால் எனக்கு உம்மை தவிர இந்த பூமியில எனக்கு இந்த சகாயர் ஒருவருமே இல்லை என்று சொல்லி ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதே 22 அதிகாரம் 19 அவர் இப்படியாய் சொல்லுகிறார், என் பலனே என்று சொல்லி இங்கே ஆண்டவரை அவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா. அவர் வனாந்தரத்திலே ஓடி ஓடி அவர் என்ன பண்ணுகிறார், ஒளிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அங்கே 22 அதிகாரத்திலே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது 19 ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும் என்று சொல்லி. அப்போ இந்த உலகத்திலே சகாயம் கிடைக்காதபடி, மனிதர்களுடைய தயவு கிடைக்காதபடி நம்பியிருந்தவர்கள் தன்னை ஏமாற்றின பொழுது கெபிகளிலும் வனாந்தரத்திலும் இருந்த இந்த தாவீது ராஜா இப்படியாய் அவர் அறிக்கை இடுகிறார், என்னை விட்டு தூரமாகாதேயும் இல்லையா. என்னை விட்டு என்ன பண்ணிடாதீங்க, நீங்க தூரமா போயிடாதீங்க ஆண்டவரே, என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து வாரும் என்று சொல்லி இங்கே அவர் அழைக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 38:22 மற்றும் நிறைய அப்படி அடுத்தடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது, என் ரட்சிப்பாகி ஆண்டவரை எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கிறார். அதே போல பின்னாடி கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும், என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று சொல்லி சங்கீதத்திலே அநேக சங்கீதங்களிலே அவர் ஆண்டவரை தனக்கு சகாயம் பண்ண அழைக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் அவருக்கு ஒன்று தெரியும், யாரிடத்திலிருந்து சகாயம் வரும். இங்கே சங்கீதம் 124 அதிகாரம் 8 நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது.
அப்ப அவருக்கு தெரியுது, மனிதர்களிடத்திலிருந்தால் நமக்கு சகாயம் வராது, ஆனால் நம்முடைய சகாயம், நமக்கு இரக்கம் யாரிடத்திலிருந்து வரும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று. ஆகையினால் தான் அவர் இப்படியாய் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். அப்ப இது அடிக்கடி அவர் என்ன பண்ணுகிறார்? அறிக்கை இடுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்து தொழுது கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர்? அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த பூமியிலே ஒன்றுமில்லை. அப்படி படைத்த அந்த ஆண்டவர் அந்த சிருஷ்டிப்பின் மகிமையை அனுபவிப்பதற்காக உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய நாசியின் சுவாசத்தை நம்முடைய நாசியிலே அவர் வைத்து இன்மட்டும் அவர் தமக்கு புகந்த பாத்திரமாக, அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப அவர் யாருக்கு சகாயம் பண்ணுகிறார்? உங்களுக்கும் எனக்கும் தான். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் சகாயம் பண்ண அவர் தீவிர்த்து வருகிறவராய் காணப்படுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இங்க நிறைய காரியத்துல நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது? சகாயம் கிடைப்பதில்லை. ஏசாயா 31 அதிகாரம் 1 இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 31 அதிகாரம் 1 சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி, இங்கே சகாயம் அடையும்படி யாரை தேடுகிறோம் என்பதுதான் முக்கியம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், வாக்கு தத்தத்தின்படி அழைத்து கொண்டு வருகிறார். ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அல்லது ஒரு போராட்டம், ஒரு தேவை என்று வரும்பொழுது அவர்கள் சகாயம் அடையும்படி அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? கர்த்தரை தேடாதபடி தங்களுடைய சுய பலம், தங்களுடைய ஆள் பலம், தங்களுடைய பணபலம், அந்த காலத்துல பார்ப்போம் குதிரைகளை நம்புறாங்க. ஆகையினால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, இல்லையா? அப்ப குதிரையின் மேல் நம்பிக்கை வைக்காதபடி, சுயபலத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதபடி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் தான் பாக்கியவான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு அநேக காரியத்திலே சகாயத்தை தேடி நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? நிறைய பேர் தன்னுடைய சுயபலத்தை என்ன பண்ணுகிறாங்க? நம்பி இருக்கிறாங்க. என்னால முடியும், இல்ல பணபலம், தன்னுடைய படிப்பு, தன்னுடைய பதவி, தன்னுடைய அந்தஸ்து, இப்படி தன்னுடைய சுயபலத்தை நம்பி ஏமாந்து போய் ஆண்டுடைய கரத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் ஏராளம். அப்படி சுயபலத்தை நம்பி நாம் சார்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண மாட்டார்? சகாயம் செய்வது கூடாத காரியம். ஆகையினால் தான் ஒரு பக்தன் இப்படியாய் பாடினார், என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல்பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. என் ஆள் பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல, நடக்க முடியலப்பா, என்னை தாங்கி கொள்ளுங்க என்று சொல்லி ஒரு பக்தன் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுயமுயற்சியில அற்ப பிரயோஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவரை நம்பிக்கையாக கொண்டு இல்ல சகாயம் கிடைக்கிற அவரை நாம் தேடும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அப்ப அவர் யாருக்கு உதவி செய்கிறார்? இல்லையா? இங்கே வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 10 அதிகாரம் 14 பின்பகுதியை நாம் வாசிப்போமானால், அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயம் பண்ணுகிறார். ஒருவேளை திக்கற்ற பிள்ளைகள் என்றால் என்ன அர்த்தம்? உதவியற்ற சூழ்நிலை. கணவனால் கைவிடப்பட்டிருக்கலாம், அல்லது கணவர் மரித்து போயிருக்கலாம். மனைவியினால் கைவிடப்பட்டிருக்கலாம், அல்லது மனைவி மரித்து போயிருக்கலாம். அல்லது பெற்றோரால் கைவிடப்பட்டு, அல்லது பிள்ளைகளால் கைவிடப்பட்டு, யாரோ ஒருவரால் கைவிடப்பட்டு தேவையின் நடுவிலே அந்த தேவையை சந்திக்க முடியாதபடி அங்கலாய்க்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் யார்? திக்கற்றவர்கள். எந்த ஒரு திசையிலும் உதவி கிடைக்காதபடி இக்கட்டான சூழ்நிலையிலே சிக்கி தவிக்கிறவர்கள் தான் திக்கற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயராய் இருப்பேன் என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இங்கே தீர்க்கதரிசிகளின் புத்திரருடைய ஒருவனுடைய மனைவி எலிசா தீர்க்கதரிசியை தேடி வருகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இவருடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியத்தை என்னவென்று பார்ப்போமானால், இவருடைய கணவர் ஒரு தீர்க்கதரிசியுடைய புத்திரர். அந்த மனிதன் கர்த்தருக்கு பயந்த மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே 2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 1 நாம் வாசிக்கும் பொழுது, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம்.
இந்த பெண்ணை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேறொரு உதவியற்ற சூழ்நிலையிலே எலிசா தீர்க்கதரிசியை தேடி வருகிறார். அப்படி என்றால் திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்வார் என்றால் யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுக்கு, குடும்பத்துக்கு. அவர்கள் திக்கற்று போயிருப்பார்கள், ஆனால் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த கர்த்தருடைய வார்த்தையை இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் யாராய் இருக்கலாம், எப்பேற்பட்ட தேவையின் நடுவிலே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது வறுமை நிலையை அல்லது தேவையை ஆண்டவர் சந்தித்து நமக்கு சகாயம் செய்கிறார் என்பதை இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இங்கே இந்த பெண்ணிடத்திலே அங்க இவர்களுடைய கணவர் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், ஆனால் இவருடைய வாழ்க்கையில என்ன வந்தது? கடன் இருந்தது. கடன் நிமித்தம் இவருடைய 2 பிள்ளைகளும் அடிமைகளாய் கொண்டு போகக்கூடிய ஒரு கடினமான சூழ்நிலைக்கு இந்த குடும்பம் தள்ளப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனிதர்களுடைய தயவை இவர்கள் நாடினார்களா தெரியாது. ஆனால் கர்த்தருடைய தயவை தேடி இங்கே எலிசா தீர்க்கதரிசியை தேடி வந்து தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உண்மையாய் சொன்னதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவள் சாட்சி கொடுக்கிறாள், என் கணவர் கர்த்தருக்கு பயந்தவர் என்று. இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, தேவையின் நடுவிலே இல்லையா, வேதனையின் நடுவிலே, ஆண்டவரே இந்த கண்ணீர் எனக்கு மாறாதா, இந்த கடன் பிரச்சனை என்னை விட்டு நீங்காதா, இந்த தேவையிலே உடைய வல்லமை வெளிப்படாதா, நெடு நாட்களாய் காத்திருக்கிற இந்த காரியத்திலே என் ஆண்டவருடைய கரத்திலிருந்து எனக்கு சகாயம் கிடைக்கதா என்று சொல்லி அன்றைய சமூகத்திலே காத்திருந்து ஜபித்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருக்கலாம், எப்பேற்பட்ட தேவையின் நடுவிலே நீங்கள் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கலாம். நாம் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாய் உன்னிடத்தில் எண்ணெய் இருக்கிறது. அவள் சொல்லுகிறாள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் நம்முடைய அடியாளுடைய வீட்டிலே ஒன்றுமே இல்லை. என்ன இருக்கிறதோ அதை அப்படியே என்ன பண்ணுகிறாள் அவள் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவர் அவளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் இல்லையா. அவளுக்கு ஒரு குடம் எண்ணெய் இருந்தது, ஆனால் அந்த எண்ணெயை கொண்டு என்ன செய்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. அடுத்த நேரம் பசிக்கு ஆற்றுவதற்கு அங்கே எண்ணெய் இல்லை, சாப்பாடு இல்லை. அதே போல கடன்களை அடைப்பதற்கு எந்த ஒரு வழி வாசலுமே இல்லை. சகாயமற்று உதவியற்ற சூழ்நிலையிலே ஆண்டவருடைய மனுஷனை, தேவனுடைய மனுஷனை அவள் தேடி வருகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகள் வரும் பொழுது நாம் யாரை தேடுகிறோம் இல்லையா? யாருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோம்? நம்முடைய நண்பர்களுடைய வார்த்தைக்கா, அல்லது குடும்பத்தில் இருக்கிறவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா, அல்லது எல்லாவற்றையும் படைத்து இல்லையா அவர் சொல்லுகிறார், உன்னுடைய வார்த்தைகளை நீ வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுக்கும்படியாக உன் அறை வீட்டை பூட்டி ஜெபம் பண்ணி என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் அதை செய்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நீ போய் என்ன பண்ணு, பாத்திரங்களை வாங்கு, இல்ல உன்னிடத்துல இருக்கிற பாத்திரம், அயலார் வீட்டில் எல்லா பாத்திரத்தையும் வாங்கி அந்த எண்ணெய் என்ன பண்ணு, நீ நிரப்பு என்று சொல்லி அங்கே சொன்ன பொழுது இது எப்படி நடக்கும்? அது எப்படி ஒரு பானையில இருக்கிற எண்ணெய் மற்ற பானைக்கெல்லாம் போகும் என்று அவள் கேள்வி கேட்காதபடி அப்படியே கர்த்தருடைய தாசனாகிய எலிசா தனக்கு சொன்ன அந்த வார்த்தையின்படி அப்படியே கீழ்ப்படிந்து போய் இல்ல தன் வீட்டில் இருந்த பாத்திரங்கள், அயலார், அண்டை எல்லாருடைய வீட்டில் இருக்கிற பாத்திரங்களையும் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி வாங்கி ஒவ்வொரு பாத்திரத்திலும் அந்த எண்ணெயை அவள் ஊற்றி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் யாருக்கு கீழ்ப்படிவார்கள்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நெடுநாளாய் அநேக காலங்களாய் ஏதோ ஒரு காரியத்திலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, ஏதோ ஒரு காரியத்திலே உங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். ஒன்றே ஒன்று, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம் என்று உங்களால் சாட்சி கொடுக்க முடியுமானால் என் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? கர்த்தர் சொல்லுகிற கற்பனைகளின்படி, கட்டளைகளின்படி தங்களுடைய வாழ்க்கையை கீழ்ப்படிந்து நடத்துகிறவர்களாய் இருப்பார்கள். அவர்களுக்குத்தான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடியும். இங்கே ஆபிரகாமை குறித்து பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புத்திரனும் உன் நேசகுமாரனும் உன் ஒரே பிள்ளையுமாகிய ஈசாக்கை எனக்கு பலியிடு என்று சொல்லி அவர் அவருக்கு கொடுத்த பொழுது அப்படியே என்ன பண்ணுகிறார்? அந்த வார்த்தைக்கு
கீழ்ப்படுகிறார். ஏன் ஆண்டவரே, இத்தனை வருஷம் கழிச்சு இந்த குழந்தை எனக்கு கொடுத்தீங்க, அதை எப்படி நான் உமக்கு பலியிடுவது என்று சொல்லி ஒரு வார்த்தையும் கேட்காதபடி அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் புத்திரனை, அவருடைய சொல்லை அப்படியே கேட்டு என்ன பண்ணுகிறார், அங்கே பலியிட கொண்டு போகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் பலியிட கொண்டு போனபடினால்தான் அங்கே வேதம் சொல்லுகிறது, நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று சொல்லி எங்கே சாட்சி பெற்றார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆனால் பலிபிடத்திலே கர்த்தர் தனக்கு கொடுத்த தன்னுடைய மகனை கர்த்தருக்கென்றே கொடுக்க அங்கே அவர் நிறுத்தின பொழுதுதான் அங்கே ஆண்டவர், நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறார். அப்போ முடிவு பரியந்தமும் நாம் என்ன பண்ண வேண்டும்? நேற்று கர்த்தருக்கு பயந்தேன் என்றல்ல, இன்றல்ல, முடிவு பரியந்தமும் நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அடுத்தவர்களுடைய கையின் பிரயாசம் அல்ல, உங்களுடைய கையின் பிரயாசத்தை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாய் கடந்து வந்திருக்கிறார் இல்லையா? அங்கே அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் கேட்டார் இல்லையா? எலிசா கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய கைகளிலே என்ன இருக்கிறதோ அதை கொண்டுதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எப்பொழுது? கர்த்தருக்கு பயப்படும் பொழுது. அந்த பெண்ணிடம் இருந்த அந்த எண்ணெயை கொண்டு அந்த கடன்கள் முழுவதையும் அடைக்க ஆண்டவர் உதவி செய்தார். எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய பிள்ளைகள், 2 சின்ன பிள்ளைங்க, 7 வயது 10 வயது இருக்கிற 2 பிள்ளைகளோடு எங்களுடைய ஆலயத்திற்கு அவர்கள் வேலைக்காக வந்திருந்தார்கள். அப்ப ஆலய பணியை அவர்கள் மிகவும் அழகாய் செய்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே அவருடைய கணவர் ஒரு விபத்திலே மரித்து போய்விட்டார். சின்ன பிள்ளைங்க, என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள். ஆகையினால் வீட்டு வேலைகளை செய்து தன்னுடைய பிள்ளைகளை அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் என்ன பண்ணாங்க? படிக்க வைத்தார்கள். உண்மையுள்ளவர்களாய் இருந்தார்கள், கடவுளுக்கு பயந்தார்கள். ஏற்ற நேரத்திலே கர்த்தர் அந்த பிள்ளைகளை படிப்பின் காரியத்திலே ஆசீர்வதித்து வாலிப வயது வரும்பொழுது எந்த ஒரு இந்த உலகத்தின் மாய்களும் விழாதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் அவர்களை வளர்த்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் அந்த மூத்த மகனுக்கு திருமணம் முடித்து அந்த கையிலே ஒரு படிப்பறிவற்ற பெண்ணு தான் தன்னுடைய கையிலே வீட்டு வேலை செய்ய கர்த்தர் கொடுத்த அந்த திராணியை பயன்படுத்தி காலை முதல் மாலை வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? வேலை செய்து தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய குழந்தைகளை, ஏன்னா அவங்களுக்கு உதவி செய்ய பணபலம் படைத்தவர்களோ ஆள்பலமோ எதுவுமே கிடையாது. அவர்களும் அவருடைய 2 பிள்ளைகள் தான். ஆனால் தன்னுடைய கையிலே, உன் கைக்கு எது நேரிடுகிறதோ அதை உன் முழு பலத்தோடு செய் என்று சொன்ன வேத வசனத்தினுடைய தன்னுடைய கைகளினால் தன்னுடைய வேலைகளை தன்னுடைய அநேக இடங்களிலே வேலை செய்து தன் பிள்ளைகளை படிக்க வைத்தார்கள். இன்றைக்கு அந்த பிள்ளைகள் படித்து வேலை செய்து இன்னைக்கு மூத்த மகனுக்கு அவர்கள் திருமணம் முடித்து இன்றும் தன்னுடைய பணியை சந்தோஷத்தோடு செய்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கலாம், கர்த்தருக்கு பயந்து நம்முடைய கைக்கு நேடுகிறதை நம்முடைய முழு பலத்தோடு நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவேளை வறுமையின் பிடிவிலே, தேவையின் நடுவிலே யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்று ஆண்டுடைய சன்னிதானத்திலே ஒவ்வொரு நாளும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகள் இறந்து நிற்கிறது போல நீங்களும் காத்து நிற்கிறீர்களோ? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மீட்டு வரும்பொழுது 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? அந்த 6 லட்சம் புருஷர்களுமே என்ன பண்ணிட்டாங்க? வனாந்தரத்துல மாண்டு போனார்கள். யோசுவா, காலேபை தவிர மற்ற எல்லாருமே அந்த 40 ஆண்டுகளிலே இஸ்ரவேல் ஜனங்கள்ல எவ்வளோ ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? பெருகி அந்த வனாந்தரத்துல பிறந்தவர்கள் 40 வயது வரைக்கும் நிறைய ஜனங்கள் இல்லையா? அவ்வளோ பேரும் என்ன பண்றாங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எரிகோவை என்ன பண்ணுங்க? 7 நாள் ஒரு முறை சுற்றி வாருங்க. அது மலை பிரதேசம் இல்ல, 7 தரம் என்ன பண்றாங்க? இவங்க என்ன பண்றாங்க? ஒரு நாளைக்கு ஒரு முறை அப்படி சுற்றிட்டு அவங்களுடைய கூடாரத்துக்கு வந்துருவாங்க. அப்படி 7 நாள் என்ன பண்றாங்க? அவங்க சுற்றி வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், 7ஆவது நாள் நீ என்ன பண்ணு? 7 முறை சுற்றி வர வேண்டும். அது எப்படி? இவ்வளோ பெரிய கோட்டை எப்படி இடிஞ்சு விழும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்காதபடி கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவின் மூலமாய் எப்படி ஜனங்களுக்கு நேராய் கடந்து வந்ததோ அத்தனை பேருக்குள்ளும் என்ன இருந்தது?
ஒரு மனம் இருந்தது. ஒரு மனம் கர்த்தருடைய கரத்திலிருந்து எதை கொண்டு வரும்? அற்புதத்தை கொண்டு வரும். அன்று அந்த தீர்க்கதரிசி புத்திரிகளின் மனைவி தன்னுடைய பிள்ளைகளுக்கு நீங்க போய் பாத்திரத்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன பொழுது அந்த குழந்தைகள் என்ன பண்ணாங்க? தன்னுடைய தாயுக்கும் கீழ்ப்படிந்தார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்தார்கள். ஆகையினால் தான் அந்த முழு குடும்பமும் என்ன பண்ணப்பட்டது? அந்த கடனிலிருந்து மீண்டு, அடிமைத்தன வாழ்விலிருந்து மீண்டு, ஆசீர்வாதமாய் மீண்டதை வைத்து அவர்கள் என்ன பண்ணாங்க? கடன்களை அடைத்து அவர்கள் வாழ்ந்ததை நாம் அங்கே பார்க்கிறோம் இல்லையா? அதே போலதான் இந்த எரிகோ கோட்டை தகர்ந்து விழும் என்று சொன்ன பொழுது ஒருத்தர் கூட இது எப்படி நடக்கும்னு என்ன பண்ணல? கேள்வி கேட்கவே இல்லை. அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். அப்போ கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொல்லி நீங்க வீட்டுல அமர்ந்து அந்த யோசுவா புஸ்தகத்தை நீங்கள் வாசியுங்கள். கர்த்தர் தனக்கு கீழ்ப்படிந்த ஜனங்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்த மேன்மை எவ்வளவு பெரிதா இருந்தது. ஆயி பட்டணத்துக்கு விரோதமாய் கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு மனிதன் எரிகோவில எடுத்த சாபத்தீடானது எப்படிப்பட்ட தோல்வியை கொண்டு வந்தது என்று சொல்லி நம் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா? அந்த எரிகோ கோட்டைக்குள்ளே பிடிப்பதற்கு முன்பதாக இருந்த அந்த ஒரு மனம், அந்த எரிகோ அப்படியே தகர்ந்து விழுந்த பொழுது அங்கே உள்ளே சென்ற ஆகானுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பார்த்த பொழுது ஒரு என்ன வந்தது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு குணம் வந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பத்திலே ஆண்டவர் நம்மை அழகாய் ஆசீர்வதித்து படிப்படியாய் நடத்தி கொண்டு வந்திருப்போம். அப்பெல்லாம் நம்ம கீழ்ப்படிந்து வந்திருப்போம். ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது, ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது அந்த ஆதியில் இருந்த அன்பு நம்மிடத்திலே காணப்படுகிறதா? ஆதியில் இருந்த அந்த பரிசுத்தம் காணப்படுகிறதா? ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஆண்டவரை தேடுகிற வண்ணமாய் நாம் தேடுகிறோமா? ஜெபிக்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறோமா? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம் இல்லையா? அப்ப அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆரம்ப நாட்களை நீ எப்படி கீழ்ப்படிஞ்சோ முடிவு பரியந்தமும் நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அங்கே 75 வயதிலே ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து வந்த மனிதன் இங்கே தன் மகனை பலிபடத்திலே பலியாடாய் வைக்கப்படும் பொழுதும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமை அவருடைய சிநேகிதன் என்கிறார். ஒரு நண்பர்களுக்கு இல்ல, நமக்கு தெரிந்தவர்களுக்கு, நாம் நேசிக்கிறவர்களுக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் என்றால் முதலாவது என்ன பண்ணுவோம்? நம்ம போய் நிற்போம், நம்மளால ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்றால். அப்ப ஆண்டவரை நம்முடைய சிநேகிதராய், ஆண்டவரை நம்முடைய நண்பர்களாய் நாம் வைத்துக் கொள்ளும் பொழுது முதலாவது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸை காட்டிலும் என் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஓடி வருவார். ஆகையினால் தான் அவர் சொல்லுகிறார் ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன் இல்லையா? உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் அப்படி சொல்ல வேண்டும். எரிகோ கோட்டை தரைமட்டமாக அத்தனை பேருக்குள்ளும் கீழ்ப்படிதல் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம் இருந்தது இல்லையா? ஆகையினால் தான் அதை என்ன பண்ணினார்? அந்த கானான் தேசத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க? அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை எல்லா எதிரிகளையும் எல்லா பிசாசின் கிரியைகளையும் அழித்து அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாக நம்ம கிதியோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அங்கே கிதியோனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? நீர் 300 பேரை இல்லையா நதியிலே தண்ணீரை நாய் போல நக்கி குடிக்கிறவர்கள் தெரிந்தவர்கள் சொல்லும்போது வெறும் 300 பேரு தான். வேதம் சொல்லுவது கடற்கரை மணலாய் அவர்களுக்கு விரோதமாய் எழுந்த விரோதிகள் படுத்து கொண்டிருக்க ஆண்டவர் 300 பேரை கொண்டு ஒரு எக்காலம் இல்லையா, ஒரு தீவட்டி, ஒரு பானை, கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்ற அந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அங்கே பானையை உடைத்த பொழுது அங்கே கர்த்தர் என்ன பண்ணார்? அந்த யுத்தத்தை நடத்தினார். எதினால்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கிதியோன் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து அந்த இடத்திலே கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையை பார்ப்போமானால் அவர் பயந்து போன ஒரு மனிதன், தன்னுடைய குடும்பத்திலே சிறியவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அப்போ நம்முடைய சகாயம் பண்ணுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அவர் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த பூமியில ஒன்றுமில்லை. அவர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவர் சொல்லுகிறார் நீ பயந்தாங்கொலியா இருந்து நான் உன்னை என்ன பண்ணல சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லு. நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது இல்லையா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு பெரிதா
பயனுடையதாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே இரக்கத்துக்காக, சகாயத்துக்காக, உதவிக்காக காத்திருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் யாராயிருக்கலாம், எப்பேற்பட்ட தேவையின் நடுவிலே நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை வியாதியின் நடுவிலே, ஆண்டவரே இந்த வியாதி படுக்கையிலிருந்து எனக்கு நீர் உதவி செய்ய மாட்டீரா, என்னுடைய வியாதி படுக்கை முழுவதையும் நீர் மாற்றி போட மாட்டீரா என்று நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, உங்களுடைய விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதி ஆனாலும் அவர் தம்முடைய கரத்தை நீட்டும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கும். அங்கே ஒரு மனிதன் இல்லையா, ஆண்டுடைய சமூகத்தை தேடி வந்த எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்கள் ஆனாலும் அவர்கள் சொஸ்தமானார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நமக்கு சகாயம் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து வரும். அந்த சகாயரை நாம் பற்றி கொள்வோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், அவருக்கு பயந்து நடப்போம். அவருக்கு பயந்து நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்து எப்பேற்பட்ட வறுமை நிலையோ, வியாதியோ, பாடுகளோ, பிரச்சனையோ, துக்கமோ, கண்ணீரோ அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து அவருக்கு உகந்த பாத்திரமாய் நடத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவரை பற்றி கொள்வோம், அவரை சார்ந்து கொள்வோம். அவர் கொடுக்கிற அந்த சகாயத்தை பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமாவோம். பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, சகோதரி ராஜகுமார் செல்வின் கொண்டு சகாயம் பண்ணுவார் இந்த தலைப்பில் நீர் பேசியிருக்கிறீர். நிகழ்ச்சியை பார்த்த ஊரின் ஆசிர்வதியும் இயேசு நாமத்தில் ஆசிர்வதிக்கிறோம். 7 கட்டத்தில் ஒரு மகனுக்கும் சகாயம் பண்ணும்படி தான் இந்த உலகத்தில் பிறந்தீர், வளர்ந்தீர், வரித்து உயிர் தந்தீர். அந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சி பார்க்குறவங்க ஜெபிக்கிறேன். ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகி தம்முடைய ஊழியக்காரருக்கு வெளிக்கிற 8 மாதத்துக்குள்ளே உலகத்தில் ஒரு மாற்றம் இருக்குது. அதை நீங்கள் பார்ப்பீங்க. மிக முக்கியமானவர்கள்லாம் இந்த உலகத்திலிருந்து கடந்து போகிறார்கள், அதையும் பார்ப்பீங்க. உலகம் முழுவதும் பல சம்பவங்கள் இருக்கும், பார்ப்பீங்க. 1 கோடி மக்கள் 51 அதிசய தேவை விட்டு ரசிக்கப்படுவார்கள், அதையும் பார்ப்பீங்க. பழிக்கு பழி வாங்க சொன்னவ பழிக்கு வழி வாங்கப்பட்டாச்சு. அவர் என்னென்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு பனிஷ்மெண்ட் அவர் கொடுத்துட்டேன். அவளுக்கு இனி தப்ப முடியாது, தப்ப போகிறதில்லை. உங்களுக்கு நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்கும் எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை தருகிறேன், அமாசத்தை தருகிறேன், சந்தோஷம் செய்கிறேன். ஒரு கதவு திறக்குமா, கதவு திறக்காதா, கதவுக்கு திறக்கும். எல்லோரும் அதிசயத்தை கண்டது போல இல்லை, புதிய புதிய அதிசயத்தை நீங்கள் காண்பீங்க. வயிற்று ஒரு வேலைக்கிழமை வீட்டில் எதிர்பார்த்த அற்புதம் திருமண காரியம், வீட்டில் பெண் குழந்தை பிறக்கும். அதை குறித்து கவலைப்படாதீங்க. இதுபடி ஆண் குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை பிறக்கும், அது கவலைப்படாதீங்க. ஆண்டு சுத்தம் அதுவே ஒரு குறைவு இருக்காது, நிறைவாக இருக்கும். தேவ ஆவியானவர் போல் இறங்கி நிரப்புவார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறோம் கண்டறிகிறோம், அதுவு திறக்கப்படும். திங்க குட்டிகள் ஆட்சி வந்து அட்டனையாக கிடைக்கும். கத்தரை தேடுவதற்கும் ஒரு நன்மை குறைபடு. என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், மகிழ்ச்சியும் சமாதானமும் அந்த உங்களுக்கு வரும், ஒரு குறையும் இருக்காது, நிறைவாக இருக்க. பெரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரப்போகுது. நினைத்து பாரு ஆசீர்வாதம். எத்தனையோ ஆசீர்வாதத்தை நீங்கள் தேடி போனீங்க, கிடைக்கல. இப்போ உங்கள் ஒவ்வொரு தேடி ஆசீர்வாதம் வருகிறது. ஆசீர்வாதமான மழை பெய்யும், அக்கனி மழை பெய்யும், அபிஷேகம் ஒவ்வொரு வீட்டிலையும் அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். எந்தெந்த ஆசீர்வாதத்தை விரும்பி கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போகிறார். 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதம், கோடி மடங்கு ஆசீர்வாதம் தரப்போகிறார். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் தேடி வரும், ஒரு குறை கிடையாது. நீங்கள் கொண்டு போக மாட்டீங்க, அற்புதம் இருக்கும், அதிசயம் இருக்கும், குறைவு இருக்காது. வேறு பெரிய கட்டடங்கள்லாம் உலகத்திற்கு கீழே போகுது, அதை பார்ப்பீங்க. பெரிய பெரிய கட்டடம் கட்டியிருக்காங்க, கொஞ்சம் நல்லா கீழே போகுது, அதையும் பார்ப்பீங்க. மிக சொன்னால் இது உண்மை. ஆண்டவர் வார்த்தை பலன் இல்லை. இதுவரை நான் வாழ்ந்தேன், எனக்கு எதிர்பார்த்த பலன் இல்லைன்னு நினைக்கிறீங்க. எந்த பலன் எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும். 1.5 வருஷத்துக்குள்ளே அநேக சமூகங்கள் உலகத்தில் நடக்கும். இதை பார்ப்பீங்க. முக்கிய தலைவர்கள்லாம் உலகத்தை விட்டு ஓடிடுவாங்க, அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா சூறாவளி காற்று வீசப்போகுது,
சென்னையில் சூறாவளி வைத்து இந்தியாவில் வீசும் போதெல்லாம் இந்தியாவில் சூறாவளி வைத்து அங்குள்ள தலைகளை தூக்கி வெளியே போடும். அவர் சென்னையில் சூறாவளி காற்று சென்னை உள்ள தலை தூக்கி போடும். உங்களுக்கு எதிர்பாராத அற்புதம், எதிர்பாராத அதிசயமே ஒவ்வொரு நாளும் தூதர்கள் வந்து உங்களை பாதுகாக்கிற கழிவறையை சுத்தப்படுத்துவது போல நான் உலகத்தில் ஒவ்வொரு வீட்டை சுத்தப்படுத்துகிற கழிவறையில் போனால் நாட்டம் தான் இருக்கும். அதே போல் அநேக விட நாட்டம் இருக்குது. அந்த நாட்டம் இருக்கக்கூடாது, பசுத்தம் இருக்கணும், உண்மை இருக்கணும், உத்தமம் இருக்கணும், நேர்மை இருக்கணும். விளக்கலை கொளுத்தி வச்ச விளக்க நீங்களே அணைக்காதீங்க. ரட்சிப்பு கல்வாரி செல்ல பூச்சப்பூ, அந்த ரட்சிப்பு ஒவ்வொருக்கும் வரணும், ஒரு குடும்பத்துக்கு வரணும். அந்த ரட்சிப்பை பெற்ற மகனாக மகளாக இருங்க, இயேசுக்காக வாழ்க, உண்மையாக வாழ்க, உச்சமாக வாழ்க. மனம் ஏற்றுமை வேண்டாம், மனவேற்று வேண்டாம், கோபம் வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், சண்டை வேண்டாம், பதிவான வேண்டாம், விபச்சாரம் வேண்டாம். இயேசு தான் வேணும். அவர்தான் நல்லவர், அவர்தான் நல்ல மேய்ப்பன். அவர் அற்புதம் செய்வார், ஆசீர்வதிக்கார். ஆசீர்வாதம் ஒவ்வொரு ஆசிர்வதியும் உங்களை தேவை தொட்டால், உங்களோடு பேசினால், சந்தித்தால் இந்த அதிசய குறித்து நிகழ்ச்சி உற்சாகமாக மதப்பூர்வமாக காணிக்க அறிவிங்க, ஊழியத்துக்காக செய்வீங்க. உங்களோடு தேவை பேசினால் தேவத்தில் அதிகாலத்தை விட்டு வாங்க போது கத்ததாமே ஆசைப்பார். அல்லேலூயா. புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். அவர் அட்ரஸ் இவாஞ்சலிஸ்ட் தங்கசாமி, அதிசய பெராக்கா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53. ஃபோன் நம்பர் 04426574550 and cell phone number 9383344445.